Hi students, welcome to Benimax. In the video la நம்ம 6th standard max worksheet 6 ஓட answers பார்க்குறோம். என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற bell icon click பண்ணுங்க. அப்பதான் நான் send பண்ற videos எல்லாம் உங்களுக்கு notificationல வரும். Multiple choice question. First, every day the corona spreading details is announced through media by health and hygiene care department. It is called a dash ன்னு கொடுத்திருக்கு. So the answer வந்து A, primary data. Second one, the score of 10 students in mathematics test are 40, 56, 40, 66, 40, 73, 40, 48, 85, 40. What is the tally mark for the frequency of 40? இதுக்கு answer வந்து B. Third one, in the pictogram, data are represented by the dash கொடுத்திருக்கு. Option C, pictures. Fourth one, the example for secondary data is option B, information from web page. The graph given below represent the variety of fruits in stock of the shop. What is the fifth one? What is the stock of apple in kg? Apple வந்து என்ன இருக்கு பாருங்க 20. So answer is option B, 20. Which of these fruits are in equal quantity or stock அப்படின்னு கேட்டிருக்கு. ஈக்குவலில் இருக்கிறது எதெல்லாம்னா ஆப்பிளும் பொமிக்ரானேட்டும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஆப்பிள் அண்ட் பொமிக்ரானேட். The table shows scores of class test conducted for 10 marks. Seventh one, how many in the class have scored greater than 8? Greater than 8 அப்படின்னு சொல்லும்போது என்ன வருதுன்னா ஆன்சர் சி, 5. Short answer. Eighth one, in a class of 25 students who participated in various competition at the Independence Day celebration as follows. Competition detail is given. Answer the following questions. In which competition the lowest number of students participated கொடுத்திருக்கு. இதில் வந்து lowest வந்து எது 1 தான். அப்போ எந்த competition? Speech. So answer வந்து speech. How many students did not participate in any competition அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டட். ஓகே, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த டான்ஸ் காம்படிஷன் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். டான்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 இருக்காங்க. எஸ்ஏ ரைட்டிங்கில் 10 இருக்காங்க. ஸோ டான்ஸில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட், எஸ்ஏ ரைட்டிங்கில் 10 ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி காம்படிஷன் இன் விச் 6 students participated. 6 வந்து எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ராயிங்கில். ஸோ ட்ராயிங். வாட்ஸ் த ரேஷியோ ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ட்ராயிங் காம்படிஷன் அண்ட் த ஸ்பீச் காம்படிஷன். ட்ராயிங்க்கு 6 இருக்குது, ஸ்பீச்சுக்கு 1 இருக்குது. ஸோ 6 in ரேஷியோ 1. ஓகே, 6:1. 6:1. நெக்ஸ்ட் 9th one, மேக் ஏ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் தி கிவன் டேட்டா அப்படின்னு கொடுத்து கிரிக்கெட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரன் ரேட்டு வந்து இங்கே எழுதியிருக்கிறேன், என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ 20ங்கிறது வந்து இங்கே இருக்குது, 1 டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. அப்போ 1 டைம் போட்டிருக்கேன். அடுத்து 45 வந்து 1 2 3 4 டைம்ஸ் இருக்கிறனால 1 2 3 4 போடணும், 4 எழுதிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ரன் ரேட்டுக்கும் என்ன செய்யணும், எழுதிட்டு எத்தனை டைம்ஸ் வருது 4 தான் மேக்ஸிமம் இதில் போடணும். போட்டுட்டு 5னா அடுத்து என்ன போடணும், கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம என்ன செய்யணும், ட்ரா பண்ணணும். Read the pictograph. Electrical equipments used by 50 families in a village or as shown அப்படின்னு கொடுத்து டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சூஸ் ரெப்ரசன்ட் 10 families. இதில் 1 diagram represents 10 families கொடுத்துருக்காங்க. ஸோ which electrical appliance are used by more than 30 families. அப்போ 30 familiesன்னு சொல்லும்போது மோர் தேன் 30 families அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே 40 வருது இல்லையா, 4 இருக்கிறனால 40. ஃபேன் என்ன வருது 50. அப்போ இது ரெண்டும் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஃப்ரிட்ஜ் அண்டு ஃபேன். ஹவு மெனி ஃபேமிலிஸ் டிட் நாட் யூஸ் ஏசின்னு கேட்டிருக்காங்க. ஏசி வந்து மொத்தம் இங்கே டோட்டல் ஃபேமிலிஸ் வந்து 50 families. ஏசி யூஸ் பண்ணுறது 10 families தான். அப்போ ரிமைனிங் யூஸ் பண்ணாதது என்ன எழுதணும், 40 families. ஸோ ஆன்சர் 40 families. How many families have used by AC, fridge, fan கொடுத்துருக்காங்க.
ஸோ மூணுமே யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூணுலேயும் வர்றது ஒரு இவ்வளோ தான் வரும் இல்லையா? அப்போ வந்து என்ன எழுதணும்? 10 families. அடுத்து which equipments are used by less number of families? How many families? AC தான் less number, 10 families. Which equipment used by more number of families? More number of families வந்து fan. Okay. Next 11th one, the given bar graph shows the details of month wise birthday celebration of 50 students. So இதோட answers வந்து answer the following question. In which month more number of students celebrated their birthday வந்து May month. In which month only 2 students celebrated birthday அப்படின்னா January, February, August, September. Third one, which months have more than 2 and less than 4 birthday celebration அப்படின்னு கேட்டிருக்கு March and October. Fourth one, how many birthdays are celebrated in the first and the last month of the year அப்படின்னு கொடுத்துருக்கு first month 2, last month வந்து 4. Check whether the first 6 months or the last 6 months have more number of students celebrated their birthday ன்னு கொடுத்துருக்கு first 6 monthsல தான் அதிகமாக இருக்கு. ஓகே. At the 12th sum, there are 400 boys, 320 girls, 25 teachers and 15 servants in a school. இப்போ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. Boys 50 boys, 40 girls, 5 teachers, 5 servants. Complete the pictogram using the above data. அப்போ இந்த பாக்ஸ் வந்து 50 பாய்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 400 பாய்ஸுக்கு எத்தனை போடணும் நம்ம? ஸோ பாய்ஸ் வந்து டோட்டலி 400 இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு பாக்ஸ் வந்து ரெப்ரசன்ட் 50. அப்போ 8 பாக்ஸ் போட்டால் தான் என்ன வரும்? 850 என்ன வரும்? 400 வரும் இல்லையா? அப்போ பாய்ஸுக்கு எத்தனை பாக்ஸ் போடணும்? 8 பாக்ஸ் போடணும். அடுத்து கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து 40 கேர்ள்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 320 கேர்ள்ஸ் வரணும்னா 8 போடணும். 8 × 40 தான் என்னது? 320. அப்போ 8 ட்ரையாங்கிள் போடணும். அடுத்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து 5 டீச்சர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. டோட்டலி நமக்கு 25 டீச்சர்ஸ். அப்போ 5 ஸ்கொயர் என்ன செய்யணும்? ட்ரா பண்ணணும். அடுத்து 13 question. The marks obtained by Madan in 5 consecutive tests are given below. Test 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. Use this circle to represent 10 marks and draw the big pictograph கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் 1க்கு வந்து 70 மார்க் இருக்குது. பட் ஒரு சர்க்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? 10 மார்க்ஸை. அப்போ இங்கே எத்தனை சர்க்கிள் போடணும்? 7 சர்க்கிள் போடணும். டெஸ்ட் 2க்கு 80 இருக்குது. அப்போ 8 சர்க்கிள் போடணும். அடுத்து டெஸ்ட்டு 3க்கு 60 வரும். அப்போ 6 சர்க்கிள். டெஸ்ட் 4க்கு என்ன 10 போடணும். ஓகே. டெஸ்ட் 5க்கு 60 மார்க்கு. அப்போ எத்தனை போடணும்? 6 போடணும். நெக்ஸ்ட்டு ரீட் த பார் கிராஃப் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த பார் கிராஃப் கிவ் அப்படின்னா ரெயின்ஃபால். இன் விச் மந்த் த ரெயின்ஃபால் வாஸ் மேக்ஸிமம். இதில் எதில் தான் அதிகமாக இருக்குன்னா ஜூலை மந்தில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஜூலை. How much was the rainfall in August? ஆகஸ்ட்டில் எவ்வளோ வருதுன்னா 7 centimeter. Which month was the lowest rainfall? Lowest rainfall வந்து நவம்பரில். ஸோ நவம்பர். The rainfall of June was dash times of the rainfall of the Octoberன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 times. Next 15th one, the number of different books in a library are given below. Tamil, English, Maths, Science, Social Science கொடுத்துருக்காங்க. Draw the bar graph represent the above dataன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நான் 100லேருந்து இது வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு 500 வரைக்கும் போட்டுக்கலாம். அதில் 600 வரை போட்டுக்கேன். இந்த பக்கம் என்ன எடுத்துக்கணும்னா தமிழ்னா இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தமிழ் வந்து என்ன இருக்குது? 400. அப்போ இதிலேருந்து 400 வரைக்கும் போடணும். சரியா? பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ அதே போல் இங்கிலீஷுக்கு 100, மேக்ஸுக்கு 350, சயின்ஸுக்கு 300, சோஷியலுக்கு என்ன 250. இப்படி இந்த இதை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம்.